சிவகாசி தொகுதியோட வெற்றி வேட்பாளர் இப்போது தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அம்மையார் கீர்த்தனா அவர்கள் அவங்க கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்காக அந்த அம்மாவோட பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவா ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க, பொலிட்டிக்கலாக நம்ம ஈவினிங் 6 மணிக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவா ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க ஏதாவது சொல்ல தெரியுமா? நீங்க பிரச்சாரத்தின் போது, வாக்கு பிரச்சாரத்தின் போது நீங்க சொன்னது என்ன? ஒரு பெண் அடிமைத்தனம் செய்கிற கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. நான் ஒரு பெண், என்னை பேச விடாம என்னை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? நீங்க தானே. உங்களை மாதிரியே ஒரு பெண் தான், ஒரு 10 வயசு பெண் கற்பழிக்கப்பட்டு முகம் செதஞ்சி, உடல் செதஞ்சி, கைகள் செதஞ்சி 2 காம குடர்கள் அந்த குழந்தைய கொன்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து தெரிவிப்புன்னு சொல்லிட்டு நிருபர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாக்கா நீங்க அதை அப்படியே கடந்து போறீங்க. இது எப்படி? இது எல்லாமே உங்க தலைவர் சொல்லுவாருன்னா அப்புறம் நீங்க எதுக்கு அங்கே சட்டமன்ற உறுப்பினரா? நீங்க எல்லாமே உங்க தலைவர் சொல்லுவாருங்க. நீங்க எதுக்கு சிவகாசி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா ஆனீங்க? ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, வைரலா போகுது அந்த வீடியோ. என்னன்னா இந்த அம்மா ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு வராங்க, 4 பக்கமா கேமரா வச்சு எடுக்கிறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு முகம் சிரிச்ச மேனிக்கு நடக்கிறது, இப்படி போறது, அங்க இருக்கவங்ககிட்ட உரையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அந்த வீடியோ பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் இந்த இடத்துல அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கலாம்ல. ஏன்னா சாதாரணமான விஷயமா இது? ஒரு 10 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொல்லப்பட்டிருக்கான். இதை பத்தி பேசுறதுக்கு இது வரைக்கும் தாவேக்காவில் கட்சியில யாராவது ஒருத்தவங்க கருத்து சொல்லியிருக்காங்களா?